அன்பர்கள் அனைவருக்கும் இனிதொரு வணக்கம்ங்க. சூட்சும சூரனை போர் புரிந்து வெற்றி கண்டு திருப்போரூர் திருத்தலத்தில் நின்று தன்னை நாடி வரும் பக்தர்களின் வாழ்வில் திருப்பங்கள் யாவும் தருகின்ற திருப்போரூர் முருகப்பெருமானின் வரலாற்றை பற்றி தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். திருப்போரூர் அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோயில். அற்புதமான இந்த திருக்கோயில் அமைந்திருக்கும் இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பழைய மகாபலிபுரம் சாலையில் திருப்போரூர் என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது. இவ்வாலயத்தின் வரலாறாக ஆதி காலத்தில் நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அசுரர்களை அழிப்பதற்கு 3 இடங்களில் அவர்களோடு போரிடுகின்றார். அவற்றுள் முதலாவதாக திருச்செந்தூர் கடற்கரையில் சூரபத்மனிடம் போரிட்டு மாயையை அடக்குகின்றார். இரண்டாவதாக திருப்பரங்குன்றம் நிலத்தில் சிங்கமுகாசுரனிடம் போரிட்டு கன்மத்தை அழிக்கிறார். மேலும் மூன்றாவதாக திருப்போரூரில் ஆகாயத்தின் மார்க்கமாக தாருகாசுரனிடம் போர் புரிந்து அவன் ஆணவத்தை அடக்குகிறார். இவ்வாறு முருகப்பெருமான் தாருகாசுரனின் ஆணவத்தை அடக்கி அவனுக்கு ஞானம் புகுட்டியதால் இவ்விடத்தில் கந்தசுவாமி என்ற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு அருள் தருகிறார். மேலும் முருகப்பெருமான் இவ்விடத்தில் தாருகாசுரனிடம் போர் புரிந்ததால் இவ்விடத்திற்கு தாருகாபுரி எனவும் போரூர் எனவும் சமராபுரி எனவும் பெயர்கள் பெற்று விளங்குகின்றது. அகத்தியர் பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் இங்குள்ள முருகப்பெருமானை தரிசித்து சென்றதாக ஆலய வரலாறுகள் கூறுகின்றது. மேலும் பாலதேவராய சுவாமி அருளிய கந்தசஷ்டி கவசத்தில் இவ்வாலயத்தில் அருள் புரியும் முருகப்பெருமானை சமராபுரிவாழ் சண்முகத்தரசே என்று குறிப்பிட்டுள்ளார். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த திருக்கோயில் ஒரு காலத்தில் மண்ணில் புதையுண்டு போயிருக்கிறது. சுவாமி சிலையும் ஒரு பனைமரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் மதுரையில் வசித்த சிதம்பரம் சுவாமி என்பவரின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் தான் இவ்விடத்தில் ஆலயமின்றி ஒரு பனைமரத்தடியில் இருப்பதாக அவரிடம் கூறியிருக்கிறார். இவ்வாறு முருகப்பெருமான் கனவில் வந்து கூறியவுடன் திருப்போரூருக்கு விரைந்த சிதம்பரம் சுவாமிகள் அங்கே காட்டை சீர்திருத்தி கந்தசுவாமியின் சிலையை கண்டெடுத்து அவருக்கு ஆலயம் ஒன்றை எழுப்புகிறார். அது மட்டுமின்றி கந்தசுவாமியின் மீது கொண்ட அதீத பக்தியினால் அவரை போற்றி 726 பாடல்கள் பாடியுள்ளார் சிதம்பரம் சுவாமிகள். ஆகையால் தற்போது இருக்கும் திருப்போரூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் இந்த சிதம்பரம் சுவாமிகளுக்கென தனியாக சன்னதி அமைந்திருக்கிறது. மேலும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியதாலும் சிவனைப் போல வலது கையை ஆசிர்வதித்தபடி அபயஹஸ்த நிலையில் இருப்பதாலும் இவரை ஈசனின் அம்சம் எனவும், பிரணவ மந்திர பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்த போது முருகப்பெருமானை படைப்பு தொழில் செய்ததாலும், பிரம்மதேவருக்குரிய அச்சரமாலை மற்றும் கண்டிகை இவரிடம் உள்ளதாலும் இவரை பிரம்மாவின் அம்சமாகவும், மகாவிஷ்ணுவை போல தனது இடது கையை தொடையில் வைத்து ஊருஹஸ்த நிலையிலும் காட்சி தருவதால் திருப்போரூரில் கோவில் கொண்டு வீற்றிருக்கும் இந்த கந்தசுவாமி மும்மூர்த்திகளின் அம்சமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆலயத்தின் கருவறையில் இருக்கும் கந்தசுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருப்பதால் பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணியர் எந்திரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளனர். கூர்ம பீடத்தின் மேலுள்ள இந்த எந்திரத்தில் முருகப்பெருமானின் 300 திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமானுக்கு பூஜை நடந்த பின் இந்த எந்திரத்திற்கும் பூஜை நடக்குமாம். செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதி முருகப்பெருமான் என்பதால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த எந்திரத்திற்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்து வழிபடுகின்றனர். இந்த ஆலயத்தின் மற்றொரு அதிசயமாக இத்தலத்தில் முருகன் சிலை கண்டறியப்பட்ட போது அது ஒரு பனை மரத்தில் செய்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அந்த பனை பாத்திரத்தை இன்றளவும் திருப்போரூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் வைத்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி நைவேத்தியத்திற்கான அரிசியை அந்த பாத்திரத்தில் வைத்து உபயோகப்படுத்துவதனால் அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக விளங்குவதாக கூறுகின்றனர். மேலும் முருகனின் அருள் பெற்ற அருணகிரிநாதரோ திருப்புகழில் இத்திருத்தலத்தை பற்றி பாடியுள்ளார். அவர்
கந்தசுவாமியை சகல வேதங்களின் வடிவம் என குறிப்பிட்டுள்ளார். இதனால் கந்தசுவாமிக்கு வேத உச்சி யாகசுவாமி என்றும் பெயர் உண்டு. இதனால் கல்வியில் சிறந்து விளங்க இந்த திருப்போரூர் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்ளலாம். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட இவ்வாலயத்தின் விழா காலங்களாக கந்த சஷ்டி திருவிழா இங்கு மிகவும் கோலாகலமாக நடைபெறுகின்றது. கந்த சஷ்டி திருவிழாவன்று கஜமுகன், பானுகோபன், சிங்கமுகன், சூரபட்மன், அஜமுகி, தாரகன் ஆகிய அசுரர்களை வதம் செய்கிறார் இந்த முருகப்பெருமான். மேலும் மாசி பிரம்மோற்சவத்தின் போது முருகன் பிரம்மாவிற்கு பிரணவ உபதேசம் செய்யும் வைபவமும், வைகாசி விசாகத்தன்று சுவாமிக்கு திருப்பாவாடை வைபவமும், தைப்பூசத்தையொட்டி சுவாமிக்கு தெப்பத் திருவிழாவும் இவ்வாலயத்தில் மிகவும் கோலாகலமாக நடைபெறுகின்றது. ஆலயத்தின் பிரகாரத்தில் வான்மீகிநாதருக்கென தனியாக சன்னதி அமைந்துள்ளது. பக்தர்களுக்கு புண்ணியம் கிடைக்க காரணமாக இருப்பதால் இவருக்கான அம்பிகை புண்ணியகாரணியம்மன் என்ற திருநாமத்தோடு விளங்குகிறாள். அற்புதமான இந்த திருப்போரூர் முருகப்பெருமான் ஆலயம் ஓங்கார வடிவமைப்பில் இருப்பதனால் சுவாமியை தரிசித்துவிட்டு வெளியேறும் போது சன்னதியில் இருந்து பார்த்தால் முன்னால் செல்பவர்களின் முதுகு தெரியாதபடி நுட்பமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அனைத்து ஆலயங்களிலும் கொடிமரம் கோபுரத்திற்கு உட்புறமே அமைந்திருக்கும். ஆனால் இந்த திருப்போரூர் கந்தசுவாமி ஆலயத்தில் கோபுரத்திற்கு வெளிப்புறமே கொடிமரம் அமைந்திருக்கிறது. இவ்வாலயத்தில் வள்ளி, தேவயானைக்கென தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கிறது. மேலும் சுவாமிமலை, திருத்தணிகை ஆகிய தலங்களைப் போலவே இங்கும் சுவாமிக்கு எதிரில் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையே வாகனமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி முருகன் சன்னதி கோஷ்டத்தில் பிரம்மாவின் இடத்தில் முருகனின் வடிவம் கொண்ட பிரம்மசாஸ்தா இருக்கிறார். ஆகையால் இவ்வாலயத்தில் நவக்கிரக சன்னதி கிடையாது. ஆலயத்திற்கு வெளிப்புறம் ஓர் அழகிய குளம் ஒன்று அமைந்திருக்கிறது. எவரேனும் சரும நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் திருப்போரூர் முருகனிடம் வேண்டிக் கொண்டு அந்த திருக்குளத்தில் வெல்லம் வாங்கி கரைத்தால் அவர்களது சரும நோய் விரைவில் நீங்கிவிடுகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் இவ்வாலயத்தின் ஸ்தல விருட்சமாக வன்னிய மரமே அமைந்திருக்கிறது. குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த வன்னிய மரத்தில் தொட்டில் கட்டி வழிபட அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைத்து விடுகிறது. ஒரு முறை இந்த திருப்போரூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்களை காட்டுகிறார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது. இதுவே திருப்போரூரில் அருள் புரியும் முருகப்பெருமானின் வரலாறாகும். மேலும் இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் திருப்போரூர் கந்தசுவாமியின் பரிபூர்ண அருள் கிடைக்க நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள ஆலயத்தின் சிறப்புகள் நமது ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து இன்னும் பல ஆலயங்களின் வரலாறுகளை பதிவிட நமக்கு பேராதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.